நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? 80 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா? எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா? சிந்தித்து ஓட்டு போடுங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? 52ல் தேர்தல், முதல் தேர்தல் 52 வந்தது. 52லேருந்து 67 வரைக்கும் ஒரே தேர்தல் தான் நடந்தது. ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அப்போ இந்த தேர்தல் இப்படியெல்லாம் நடத்தணும், இதை தனியாக நடத்தணும், பஞ்சாயத்து தேர்தல் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரே தேர்தல் தான் அப்போ நடந்தது. மாநிலத்துக்கு மத்திய தேர்தல் நடக்கும்போது 2க்கு தான் தேர்தல் நடந்தது. அதற்கப்புறம் இடையில கலைக்கப்பட்டது. இந்த காங்கிரஸ் கலைச்சது இல்லையா? நான் 29 பைசா 26 பைசான்னு சொல்கிறதுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 100% மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு டீட்டெயிலாக ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். லேப்டாப் வச்சு நான் போட்டு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு சொல்கிறது பூரா பொய். ஏற்கனவே சொன்ன பொய் மாதிரி இதுவும் ஒரு பொய். இது சாதாரணமான ஆட்கள் சொன்னால் புரிய வைக்க கூட முடியாது. ஆனால் அவங்க தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இது முதல்ல இந்த பொய்க்கு புள்ளி வச்சது பிடிஆர் பழனிவேல்ராஜன். அவர் சொல்லி கொடுத்தாரு. இவங்க எல்லாரும் சார், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள், அண்ணாமலை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். கோயம்புத்தூரில் ஜெயிச்சிடுறாரு. அதே போல் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் குமார் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். நிறைய பேச போகிறோம் விஷயம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற கொள்கை அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி அறிக்கையில். இது தமிழக மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது 52ல் தேர்தல், முதல் தேர்தல் 52 வந்தது. 52லேருந்து 67 வரைக்கும் ஒரே தேர்தல் தான் நடந்தது. ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அப்போ இந்த தேர்தல் இப்படியெல்லாம் நடத்தணும், இதை தனியாக நடத்தணும், பஞ்சாயத்து தேர்தல் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரே தேர்தல் தான் அப்போ நடந்தது. மாநிலத்துக்கு மத்திய தேர்தல் நடக்கும்போது 2க்கு தான் தேர்தல் நடந்தது. அதற்கப்புறம் இடையில கலைக்கப்பட்டது. இந்த காங்கிரஸ் கலைச்சது இல்லையா? நான் சொன்னேன் ஏற்கனவே. கலைச்சதில் விடுபட்டது. அப்புறம் இதுக்கு ஒரு தேர்தல், அதுக்கு ஒரு தேர்தல், இப்படி கொலாப்ஸ் ஆனதே இவங்க பண்ண அட்ராசிட்டிஸ்லாம். அப்படி தான் இது மாறிட்டுது. மாறி இப்போ அதனால் என்னென்னா, இப்போது ஒரு நம்ம நாடு ஒரு 142 கோடி மக்களை கொண்ட நாடு. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் பறக்கிறான், 1,00,000 பேர் மறைகிறான், 1,00,000 பேர் இடம் மாறுறான், 1,00,000 பேர் 18 வயசு பூர்த்தி ஆகிறான், மேஜர் ஆகிறான். இதெல்லாம் அப்டேட் பண்ணால் தான், அன்னன்னைக்கு இது அப்டேட் பண்ணால் தான் 24 ஹவர்ஸ், இது 365 நாள் இதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணால் தான் இதெல்லாம் டேட்டெல்லாம் அப்டேட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்க முடியும். இதுக்கு அந்த காலத்திலேயே தேர்தல்னு ஒரு பிரிவு தாலுகா ஆஃபீஸில் உண்டு. இன்றைக்கி தேர்தலுங்கிறது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவங்க அந்த சீட்டில் ஆள் இருக்கும், பாக்கியெல்லாம் வேறு வேலைக்கு பார்க்க போயிடுவாங்க. அப்போது இதை எதனால் வருதுன்னா, இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ், இந்த ஆஃபீஸில் இருக்கிற இந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிறது மத்திய எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், மாநில எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், மாவட்டங்களில் செயல்படுறதா இருக்கட்டும், எல்லாமே அதை கவனமாக தேர்தல் முடிஞ்சிட்டுனா அடுத்தால மறுநாள் யார் இப்போ நீங்கள் உங்களுக்கு 18 வயசு ஆகிட்டுதுன்னா நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி உங்களுடைய ஆதாரங்களை வைத்து தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா 15 நாளையில் நீங்கள் இங்கே அந்த கார்டை வாங்கிக்கலான்னு சொன்னால் அதை அவங்க அதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி உங்களை செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது கரெக்டாக. நீங்கள் இன்னொரு இடத்துக்கு மாறிட்டீங்க. இங்கேருந்து நீங்கள் விழுப்புரத்தில் போய் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. விழுப்புரத்தில் போய் நீங்கள் நான் அங்கே உள்ள தாலுகா ஆஃபீஸில் நான் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருந்தேன், இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே வேலை பார்க்க, இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த அட்ரஸில் எனக்கு அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த அட்ரஸில் வாங்கணுன்னா அங்கே மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த வேலைகள்லாம் ஒழுங்காக நடக்கணும்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சா இந்த எலெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் 365 நாள் நடைபெறும். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கும். பணம் ஏகப்பட்ட செலவு. தேர்தலுக்காக கவர்மெண்ட் மிஷினரி பண்ணுறது எப்போதும் தேர்தல் கமிஷன் எப்போதும் இதை விட்டால் அடுத்தால ஒரு 4 மாநிலத்தில் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னொரு 4 மாநில தேர்தல் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அது ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் பண்ணி சட்ட ரீதியான அதுக்கு இருக்க எல்லா A to Z அதை எப்படி நடத்தணும், தேர்தலை எப்படி 6 மாதத்துக்கு முன்னால் தேர்தலை அறிவிக்கிறது, கூட்டணிகளை எப்படிலாம் வைக்கணும், கூட்டணிகளில் கொள்கை இல்லாத கூட்டணியை அலோவ் பண்ணலாமா, கொள்கை இல்லாத கூட்டணியால் பிரச்சனை அது ஏன் வேணும்னு தெரிஞ்சே அதை அலோவ் பண்ணணும். அப்புறம் கூட்டணி வச்ச பிறகு பல கட்சிகள் சேர்ந்து கட்சி ஆரம்பிக்காங்க. நாங்கள் வானத்தை வெளில வளைக்க போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் 3ஆவது நாள் இன்னொரு கட்சியில் போய் கமலஹாசன் எடுத்துங்களேன், அப்படி சேர்றது, அப்புறம் எனக்கு ஒரு எம்பி பதவி தந்தால் போதும்னு சொல்கிறது,
இப்போ இதெல்லாம் ஏமாத்துறது தான், ஜனநாயகத்தையும் மக்களையும் நாட்டையும் ஏமாத்துற ஒரு செயல். அதனால் இதெல்லாம் என்ன செய்யணும்னு இதெல்லாம் A to Z அக்கு வேறு ஆடி வேறு விவாதித்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் டென்ஷன் குறை, பணச்செலவு குறை, ஜனங்களுக்கு வந்து இந்த கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் தடுக்கப்படும். எல்லோரும் எந்தெந்த இன்றைக்கி நீங்கள் இருந்தீங்கன்னா 15 நாள் கழிச்சு உங்களுக்கு விழுப்புரத்தில் கார்டு கிடச்சிடும், உங்கள் அட்ரஸ் கிடச்சிடும். அப்புறம் நீங்கள் அங்கே யாரையும் உங்களை வந்து அலைய வேண்டியதில்லை, நீ அந்த கார்டை கொடுத்துட்டு ஓட்டு போட்டுடலாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுற பார்ட்டி சிஸ்டம் வந்து ஒரு பார்ட்டி இப்போது 4 கட்சி போட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை எந்த கட்சியும் எடுக்கலைன்னா அடுத்தால மற்றதெல்லாம் 60%, 55% ஒரு கட்சி எடுத்திருக்கு, இன்னொரு பர்சன்ட் 40% எடுத்திருக்கு, இன்னொன்று 30 எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அதிகமாக எடுத்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது லைனில் இருக்குது இல்லையா, ரெண்டாவது பார்ட்டி இருக்கிறது இல்லையா, ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் தேர்தல் நடத்தி அதே செட்டப்பில் தேர்தல் நடத்தி 2ல் யார் ஜெயிக்காங்களோ அவங்கள 5 வருஷத்தை கண்டினியூ பண்ண வைக்கணும், அடுத்ததை ஆப்போசிஷனாக இருக்க வைக்கணும். அந்த 5 வருஷத்துக்கு இடையில் ஏதாவது அந்த கட்சியில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுனாக்கா இந்த ஆப்போசிஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணணும். ஆக 5 வருஷத்துக்கு தான் தேர்தல். இந்த கொள்கையற்ற கூட்டணி, இந்த பேரம், குதிரை பேரம், இதெல்லாம் தடுக்கிறதுலாம் அதில் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அதை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுக்கு போகிறாங்க. அதுக்கு இதை எப்படியெல்லாம் சீர்குலைக்கணுமோ, நல்ல விஷயங்களை, உண்மைகளை, நல்ல விஷயங்களை, நாட்டுக்கு நல்லதான விஷயங்களை எப்படியெல்லாம் சீர்குலைக்கணுமோ அப்படி அதை விஷத்தன்மையோடு அதை பேசி அதை தவறான இன்டர்பிரட் பண்ணி மக்கள்கிட்ட தவறான தகவலை கொண்டு போகிறாங்க. அது நடந்தால் நாட்டுக்கு நல்லது. சார், அதே போல் எதிர்க்கட்சி தரப்புலேருந்து பாஜக, பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத சக்தி, அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி கலவரத்தை ஏற்படுத்த நினைக்குது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்க? அதாவது 2014 பிறகு எந்த கலவரம் வந்திருக்கு? 1997 கோயம்புத்தூர் கலவரம், மிகப்பெரிய கலவரம், 50-60 பேர் செத்து போயிட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் காயமடைந்தார்கள், ஏகப்பட்ட பொருள் சேதம். இன்றைக்கும் கோயம்புத்தூர் டென்ஷனாக இருக்குது. 2003 குஜராத்தில் கலவரம் நடந்தது, மத கலவரம். அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான். அதுக்கு பிறகு என்ன கலவரம் நடந்ததுங்க? எந்த கலவரம் நடந்திருக்கு? 2014 நீங்கள் பர்டிகுலர் 2014 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கலவரமும் நடக்கலை. அதுதான் ஆட்சி. இவங்க சொல்கிறது போனால் சும்மா சார். அதாவது இன்றைக்கி ஐரோப்பாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஜனநாயக நாடு தான். அமெரிக்காவில் ஜனநாயக நாடு தான். அது ஜனநாயகத்தினுடைய ஒரு ஒரு ஜனநாயகத்தை உலகத்துக்கு கொடுத்த முதல் நாடுன்னு சொன்னால் அமெரிக்காவை சொல்லலாம். ஆனால் அந்த நாட்டில் கூட போப்பாண்டவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். நம்ம தப்புன்னு சொல்லலை. அவங்க முழுசாக அவங்க அதை அப்படி அவங்களுடைய நம்பிக்கை அது. இந்தியா வந்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற நாட்டுகளில் இந்தியா மட்டும்தான் இந்து நாடாக இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா மட்டும்தான், இந்த ஒரே நாடு தான், இந்த இந்து மதத்தை இருக்கிற நாடு இந்த ஒரே நாடு தான். உலகத்தில் உள்ள தோன்ற மதங்கள் பூரா ஆசியாவில் தோன்ற மதம் தான். கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், எல்லா மதங்களும், பெரும்பாலான மதங்கள் ஆசியா கண்டத்தில் தோன்ற மதம். இதுதான் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பரவி, ஐரோப்பா பரவி, ஆப்பிரிக்கா பரவி, ஆஸ்திரேலியா, எல்லா உலகம் பூரா இன்றைக்கி கிறிஸ்துவ மதம் நம்பர் 1லவும், 2வது இஸ்லாம் மதம் 1600 தோன்றி அது ஒரு 600 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அது செகண்டில் பிடிச்சிட்ருக்கு. இந்து மதம் இந்தியாவில் இருக்குன்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இந்த நாட்டில் எல்லாரும் சிறுபான்மையினர் சௌரியமாக இருக்காங்க. இந்த உரிமையை நம்ம வெளிநாட்டில் போய் எடுத்துக்கவே முடியாது. வேறு எந்த நாட்டிலையும் எடுத்துக்க முடியாது. இஸ்லாமிய நாட்டுகள்லையும் எடுக்க முடியாது. கிறிஸ்தவ டாமினேஷன் கண்ட்ரீஸில் போய் கூட நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த நாட்டில் எல்லாரும் சுதந்திரமாக, இஸ்லாமியர்கள் சர்வ சுதந்திரமாக வாழ்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்வ சுதந்திரமாக வாழ்கிறாங்க. மற்ற நாட்டில் அப்படி முடியாது. இந்த நாடு இந்த மதத்தையும் இந்த பண்பாட்டையும் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் நம்ம முன்னோர்கள்லாம் எடுத்த ஸ்டெப்ஸ் தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி. அதாவது 1000 வருஷம் நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லாரும் படையெடுப்பாளர்கள் எல்லாரும் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் முகமது காசிம், அதுக்கப்புறம் கஜினி, கோரி, லோடி, துக்ளக்கு, இப்படி எல்லாரும் படையெடுப்பாங்க. 1500 பாபர், 1526 பாபர் தான் முகலாய மன்னர். பாபர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் 1707 அவுரங்கசீப்போட முடிஞ்சுது. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்க வந்துடுறாங்க. அவங்களும் பிரிட்டிஷ்காரங்க தனியாக, அவங்க கடைசியில் வந்தவன் தான். போர்ச்சுகீசியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரங்க, டச்சுக்காரங்க, கடைசியில் வந்தது வெள்ளைக்காரன்.
இவங்க எல்லாரும் வந்து படையெடுத்து இவங்க வரும்போதே என்ன பண்ணிடுறாங்க, முதல்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்புறம் கொள்ளையடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆட்களை கொண்டு வந்து மதமாற்றம் பண்ணி இங்கே மத விருத்தியை பண்ணிடுறாங்க. அப்படி தான் இங்கே எல்லா மதமும் வந்தது. இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் நமக்கு ஒரு 10 ஜென்ரேஷன் முன்னே பார்த்தா மாமா மச்சானாக தான் இருக்கும். அந்த மாதிரி சொக்காரங்களை தான் நம்ம எல்லாம் இந்துவுடைய ரத்தம் தான். கிறிஸ்தவர்களும் அப்படி தான். இவங்க வரும்போது இஸ்லாமியர்கள் வரும்போது மதத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல் கிறிஸ்தவர்கள் வரும்போது அவங்க மிஷினரியோடு வந்தாங்க. மதமாற்றமும் அது பேக்கேஜோடே வருவாங்க. இயேசுநாதருக்கு அடுத்தால பீட்டர் பாலே மதமாற்றம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவுரங்கசீப்பை மதமாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி நடந்தது. அவுரங்கசீப் ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. காந்தியை காந்தியோட பழகிட்டு கொஞ்ச நாள் அவரே நீங்கள் கிறிஸ்தவராக வாரீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அது அந்த மாதிரி ஒரு தத்துவம் கொண்டது. அது உலகம் பூரா அவங்க அது நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த நாட்டுக்குரிய பண்பாடு கலாச்சாரம், இங்கே இருக்கிற கூட்டு குடும்ப முறை, இங்கே இருக்கிற இது தனி ஒரு லைஃபு உலகம் பூரா பிரமிக்கிறாங்க இந்த வாழ்க்கை முறையை பற்றி. அதையே அழிக்கிறதுக்கு இப்போ திட்டம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு எல்லோரும் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் நாத்திகவாதிகள், அர்பன் நக்சல்ஸு, கம்யூனிஸ்ட்டு, என்ன டிஎம்கே, ஏடிஎம்கேல ஒரு செய்தி அப்படி இப்படி டேயில் கேபிட்டலிஸ்ட்டு, பகலில் நேஷனலிஸ்ட்டு, அந்த மாதிரி வேஷம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எப்படியா இருந்தாலும் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பாரத மாதாவினுடைய ஒரு தவப்புதல்வனாக நரேந்திர மோடி, விவேகானந்தருக்கு ஒரு சகோதரனாக, விவேகானந்தர் கண்ட கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய மாமனிதராக நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு பிரதமராக கிடைத்திருக்கிறார். அவர் அமோக வெற்றி பெறுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. பிரதமர் மோடி அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டை வித்துடுறாரு அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் 2 பேருமே வந்து விமர்சிச்சுட்டு வராங்க. இது எதன் அடிப்படையில் விமர்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? காங்கிரஸ் 2009 தேர்தலுக்கு ரத்தன் டாட்டா 55 கோடி ரூபா காங்கிரஸுக்கு இது கொடுத்துருக்காரு, ஃபண்டிங், எலெக்ஷன் நிதி கொடுத்துருக்காரு. அன்னைக்கு பிஜேபிக்கு கொடுத்து எவ்வளோ தெரியுமா? 75 லட்சம் ரூபா. அதனால் உடனே காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் அந்த 55 கோடி வாங்கிட்டு பூரா ரத்தன் டாட்டாவை கொடுத்துட்டுன்னு பிஜேபி சொல்லலையே, வேறு யாரும் சொல்லலையே. அது போல் நிறைய நடந்திருக்கு. நீங்கள் 47லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா ஏராளமான பணம் கொடுத்துருக்காரு, அவர் ஜெயிலில் இருக்கார். டாட்டா கொடுத்துருக்காங்க, நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. பிர்லா கொடுத்துருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் இப்போ புதுசாக உருவான பெரிய ரிலையன்ஸு, இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் இப்போ ஒரு 40 வருஷத்தில் டெவலப் ஆனவங்க. அவங்க அதாவது எல்லோரும் இழிச்சவாக நம்ம நாட்டுப்பற்று உள்ளவர். மோடி வந்து ஒரு பெரிய நேஷனலிஸ்ட்டு, நாட்டை நேசிக்கிறவர், உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாட்டுக்காக நான் வாழணும்னு நினைக்கிறவர். அவர் நாட்டை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து பலன் அடைஞ்சாருன்னு இவங்க சொன்னாங்கன்னா அது கேலித்தனமானது. அவங்க புத்தி இல்லாமல் சொல்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. செய்கிறது யார் செய்கிறதோ செய்ய சக்தி இருக்கு. என்ன செய்ய முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் செய்துட்ருக்காரு அதானி. செய்ய முடியாதுன்னு சொல்ல ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு, இலங்கையில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பேசுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் அதானிக்கு எத்தனை ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அப்போ இதெல்லாம் அதாவது மக்கள்கிட்ட ஒன்று சொல்லும்போது, மீடியாவில் ஒன்று சொல்லும்போது, ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒன்று பேசும்போது கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்களே, நாம் அப்படி செஞ்சிட்டோம்னா நம்மளை அவங்க கேவலமாக பார்ப்பாங்களேங்கிற எண்ணம் கூட இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தவறானது. யாரும் பொறுப்பு இல்லாமல் யாரும் நடக்கலை. பிரதமர் அரசு யாருக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணலை. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் காரணம். ஏன்னா ஏழ்மையை போக்கணும், எல்லாத்தையும் அரசாங்கம் பண்ண முடியாது. டாய்லெட் கழுவுறதுலேருந்து வெளிநாட்டு தூதரத்தை பராமரிக்கிறது வரைக்கும் ஒரு அரசாங்கம் பண்ண முடியாது. வெளிநாட்டுகளில் ஜெயில் ப்ரைவேட்டில் கொடுத்துருக்காங்க, போலீஸ் ப்ரைவேட்டில் கொடுக்காங்க, எல்லாம் ப்ரைவேட்டில் இருக்குது. அது நாடு தான் சூப்பராக இருக்குது. பல ஆண்டுகளாக நம்பர் 1 வேர்ல்டில் நம்பர் 1 நாடாக இருந்துகிட்டு இருக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எல்லாம் தனியார் தான். ஏன்னா எல்லாத்தையும் கவனிக்க முடியாது. அரசாங்கம் போய் எல்லாத்தையும் பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டாப்பான்னு கேட்க முடியாது. அங்கே கேட்டவங்க கம்யூனிஸ்ட் தான் இருக்கா, கம்யூனிஸ்ட் கூட கொடி பிடிச்சிட்டு அதில் நான் கையெழுத்து போட்டோடனே சம்பளம் வரணும், அவங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தொழிலாளராக நீங்கள் தட்டி கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் இருக்குது. அதனால் அதெல்லாம் இனி சாத்தியமே கிடையாது. அதனால் தனியார்களை வந்து பிரித்து பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு கொரோனா வந்தது சார். கொரோனா வந்தது 2500 கோடி ரூபா யார் கொடுத்தா? டாட்டா கொடுத்தாரு இல்லையா? உடனே சொன்ன உடனே முதல் ஆஃபராக கொடுத்தாரு இல்லையா? எல்லோரும் கொடுத்தாங்க. ஆனந்த் மகேந்திரா கொடுத்தாரு, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் கொடுத்தாங்க. அவங்களால தானே கொடுக்க முடியும். ஒரு நாட்டுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுன்னா, நாட்டுக்கு ஒரு போர் வருது, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லோரும் கொடுப்போம். கார்கில் வார் வந்து எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பணம் கொடுத்தாரு, நிறைய கொடுத்தாரு.
அதனால் தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் அவங்களுக்கு பல சௌகரியங்களை பண்ணி கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. வெளிநாட்டு முதலீடுகளெல்லாம் ஈர்க்கணும்னா பல காரியங்களை பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்துக்கும் ஒரு உள்காரணம்னா நாட்டை வளர்க்கணும், பொருளாதாரம் வளரணும். அது நாம் சுதந்திரம் வரும்போது நமக்கு ஒரு குண்டூசி கூட தயார் பண்ணலை. அடிப்படை கட்டமைப்பாக நேரு அவர்கள் 5 இயர் பிளான் சொல்லி 5 இயர் பிளானில் நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணத்தான் செஞ்சார், நான் மறுக்கலை. ஆனால் அதுக்கு பிறகு ஊழலும் டைனாஸ்டியும் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டுது. நிர்வாகம் கவர்னன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அப்புறம் அப்படி பண்ணதுனால நமக்கு செல்வாக்கு சரிந்துருமோன்னு நினச்சி இந்திரா காந்திலாம் 42 அமெண்ட்மெண்ட்டு 42வது சட்ட திருத்தத்தில் செக்குலரிசம் சோஷலிசம் இதெல்லாம் அதில் அம்பேத்கர் மறுத்தது. 1949 அரசியல் சட்டம் பேசும்போது செக்குலரிசம் சேர்க்கணும்னு சொன்னது அவர் வேண்டாண்டார். இந்த நாட்டுக்கு சரியாக வராது. இந்த நாட்டில் 85% மக்கள் இந்துக்கள் இருக்காங்க, 15% சிறுபான்மையினர் இருக்காங்க. அவங்களுக்காக இதில் இன்னொரு சட்டத்தை நம்ம செக்குலரிசம் கொண்டு வந்தால் அவங்க இந்துக்கள் பை பார்ன் அவங்க செக்குலராக இருக்காங்க. அவங்க எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, எந்த கட்டுப்பாடு கிடையாது, அவங்கள்ட்ட எந்த வரையறையும் கிடையாது. கோயிலில் போய் இத்தனை மணிக்கு இத்தனை சாமி கும்பிடுன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான நிபந்தனையும் அவங்களுக்கு கிடையாது. மற்ற மதங்கள் அப்படி இருக்காது. மற்ற மதங்கள் மதம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். இதெல்லாம் விவாதத்தில் நடந்தது 49. அந்த சட்டத்தை இங்கே கொண்டு வந்து அது மிஸ்யூஸ் ஆச்சுன்னா அந்த நாட்டில் பெரிய பிரணயம் அடிச்சிடும். அதனால் அது வேண்டான்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் இந்திரா காந்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு அவங்க எமர்ஜென்சியெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு பெரிய கெட்ட பேர் இருந்ததுனால இதோட அரசியல் முடிஞ்சு போயிடும், இப்படி சிறுபான்மையினரை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு செக்குலர்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்டோம்னா நம்ம திரும்ப பவருக்கு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஒரு 4-5 வருஷம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க. அதனால் இப்படி ஒவ்வொரு காரணத்துக்காக சில நம்ம முன்னோர்கள் தடுத்து வச்சுருந்ததெல்லாம் உடச்சி ஓப்பன் பண்ணி விட்டதுனால தான் இந்த நாட்டில் இந்த மாதிரி பல இதுகளில் வந்தது. அதனால் அதுக்கு தான் இப்போ காமன் சிவில் கோட் எடுத்து வர போகிறாங்க. இப்போ ஆட்சி வந்த உடனே காமன் சிவில் கோட் கண்டிப்பாக எடுப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அது நாட்டுக்கு நல்லதாக தான் இருக்கும். சார், அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரிப்பணமாக நம்ம ₹1 செலுத்தினா 29 காசு தான் திருப்பி வருது மத்திய அரசுக்கிட்ட இருந்து அப்படின்ற ஒரு விமர்சனமும் பரவலாக வச்சு நீங்கள் ஒன்று பண்ணணும், அவரை ஒரு பேட்டிக்கு கூப்பிடுங்க, எனக்கு போட்டு காமிங்க சார், 29 பைசா ₹1 கொடுத்தா 29 பைசா வருது, அது எந்த கணக்கில் வருதுன்னு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு கேளுங்க அவர்கிட்ட. நீங்கள் கேட்கணும். அதாவது முதல்ல வேட் இருந்தது. வேட்டுனா மத்திய டேக்ஸு மாநில டேக்ஸு இப்படி 2 வகையாக இருந்தது. இப்போ நம்ம ஊரில் தயார் பண்ணுற பொருள் வேறு இன்னொரு மாநிலத்தில் விற்றுதுன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் இருந்தது. இதெல்லாம் சேர்த்து தான் அதை பிரித்து தான் அந்த விகிதாச்சாரத்தை இதெல்லாம் பண்ணது காங்கிரஸ் தான். இது பிஜேபி ஒன்றும் இதில் ஒரு வார்த்தை எதையும் பண்ணலை. இந்த டேக்ஸ் கமிஷன் இதுக்கு ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் ஜவஹர்லால் நேரு காலத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மெத்தடை தான் பாஜக பின்பற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க அதை கூட தெரியாமல் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 29 பைசாங்கிறது ரொம்ப தப்பு. அதாவது கிடைக்கிற டேக்ஸில் பாதியை ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு போயிடுறது. யாருக்கு இப்போ மத்திய மாநில அரசு டேக்ஸ் இருக்கு இல்லையா, பாதி டேக்ஸ் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு போயிடுறது. அடுத்த பாதியில் இவங்க 42% வச்சுருந்தாங்க. 42% வச்சுட்டு நிறைய திட்டங்களை செய்கிறதுனால அதை இப்போ அது 32% கிடைக்குது. அதை அதை 29 பைசா 26 பைசான்னு சொல்கிறதுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 100% மாநிலத்துக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு டீட்டெயிலாக ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். லேப்டாப்பை வச்சு நான் போட்டு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதெல்லாம் சொல்கிறது பூரா பொய். அதுதான் ஏற்கனவே சொன்ன பொய் மாதிரி இதுவும் ஒரு பொய். இது சாதாரணமான ஆட்கள் சொன்னால் புரிய வைக்க கூட முடியாது. ஆனால் அவங்க தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இது முதல்ல இந்த பொய்க்கு புள்ளி வச்சது பிடிஆர் பழனிவேல்ராஜன். அவர் சொல்லி கொடுத்தாரு, இவங்க எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. யார்ட்டையாவது ஒருத்தர் கேளுங்க, கூப்பிட்டு வச்சு கால்குலேட்டர் போட்டு எப்படிப்பா 29 பைசா வருது, ₹1 நீ கொடுத்துருக்க, 29 பைசா உனக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரையாலும் சொல்ல முடியாது. பூரா தவறான தகவல்களை கொடுத்துட்ருக்காங்க. பொய் புரட்டு, உண்மைக்கு சம்மந்தம் இல்லாதது, அதாவது நாட்டினுடைய பெருமைகள் புகழ் எல்லாத்தையும் களங்கம் கற்பித்து கொண்டு எல்லாத்தையும் தவறுன்னு சொல்லிக்கொண்டு உண்மையை மறைக்கிறதுக்கு பொய்யை சொல்லிகிட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து. இறுதியாக பாஜக தமிழகத்தில் எத்தனை இடங்கள் பெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அண்ணாமலை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார், கோயம்புத்தூரில் ஜெயிச்சிடுறாரு.
இது தகவல் தவறாக இது சரி 100% சரின்னு நான் சொல்ல மாட்டேன். கணிப்பு. என்னோட கணிப்பு சிலர் எங்கள் எல்லா இடத்துலையும் கான்டாக்டை வச்சு நான் சொல்கிறேன். சரி. அதே போல் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் ஜெயிச்சிடுறாரு. டிடிவி தினகரன் ஜெயிக்கிறாரு. ஏசி சண்முகம், அதே போல் பாரிவேந்தர் அவர் ஜெயிக்கிறாரு. அது தவிர சென்னை தான் இன்னும் கணிக்க முடியாமல் இருந்துகிட்ருக்கு. சென்னை கணிக்க ஒரு 7-8 சீட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிடும் சார். அதுக்கு மேலே இருக்கிற ஓட்டு எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ஸ்பிளிட் ஆகும். 22லேருந்து 25% 100% பிஜேபி ஓட்டு எடுக்கும். இதுவே அடுத்த 26 தேர்தலில் நிர்ணயிக்கிற ஒரு சக்தியாக இருக்கும். இதில் அழிவு யாருக்கு, பெரிய பேரழிவு யாருக்கு ஏற்படும்னாக்கா ஏடிஎம்கேக்கு தான், எடப்பாடி அணிக்கு தான் இது பெரிய. அப்போ தான் நாங்கள்லாம் போன வருஷத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், உடையக்கூடாது, அதிமுக உடையாமல் இருக்கணும், உடையாமல் இருந்தால் தான் அதுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை கேட்கவே இல்லை. அவங்க எடுத்த முடிவுனால் அவங்க 4ஆம் தேதி அன்றைக்கி அவங்களுக்கு தெரியும். அப்பாவது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.